அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் 23 சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், எவ்வாறு பெர்மனன்ட்லியாக வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டிலீட் செய்வது. அதாவது how to delete WhatsApp account permanently on Android mobile phone. ஓகே, இதை இப்பொழுது நாங்கள் எவ்வாறு டிலீட் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக இந்த வீடியோவுக்கு போகலாம். எவ்வாறு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பெர்மனன்ட்லியாக டிலீட் செய்வது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ நான் உடனடியாக வாட்ஸ்அப்புக்கு போகலாம். ஓகே, இப்பொழுது வாட்ஸ்அப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். கவனமாக பாருங்கள். இங்கே இருக்கிறது வாட்ஸ்அப். இப்போ அம்புக்குறியாக காட்டுகின்ற இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் டேப் செய்யுங்கள், அதாவது கிளிக் செய்யுங்கள். நான் கிளிக் செய்கின்றேன். நீங்கள் போக வேண்டிய இடம் எதுவென்றால், தற்போது நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த 3 டாட் மெனு. இங்கே காட்டப்படுகின்ற இந்த 3 டாட் மெனுவை நீங்கள் டேப் செய்ய வேண்டும். இப்பொழுது அதை டேப் செய்கின்றேன். கவனமாக பாருங்கள். அதன் பிற்பாடு நீங்கள் போக வேண்டிய இடம் எதுவென்றால், அது வந்து செட்டிங். இங்கே செட்டிங் காட்டப்படுகின்றது. அந்த இடத்தை இப்பொழுது டேப் செய்யுங்கள். ஓகே, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை பெர்மனன்ட்லியாக டிலீட் செய்ய வேண்டுமாக இருந்தால், நீங்கள் போக வேண்டிய இடம் எதுவென்றால், அது வந்து அக்கௌண்ட். இது என்னுடைய அக்கௌண்ட். ஓகே, முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய அக்கௌண்ட் என்ன நம்பரில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஓகே, இப்பொழுது பார்ப்போம். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னத்தில் இருக்கின்றது. அக்கௌண்ட் என்னுடைய ஏர்டெல் நம்பரில் தான் இது இருக்கின்றது. பிரச்சனை இல்லை. எனவே நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுது அக்கௌண்ட்டை கிளிக் செய்வோம். அதன் பிற்பாடு நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால், கோ டு அக்கௌண்ட், டிலீட் மை அக்கௌண்ட். இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற இடம் எது என்றால், அது வந்து டிலீட் அக்கௌண்ட் என்று இருக்கின்றது. ஓகே, அந்த இடத்தை கிளிக் செய்வோம். கிளிக் செய்தாச்சு. இப்பொழுது நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இந்த இடத்தில் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ண வேண்டும். இங்கே இந்த நம்பர் கொடுக்க வேண்டும். கண்ட்ரி கோட் சரியாக நான் ஸ்ரீலங்காண்டபடியாக ஸ்ரீலங்கா கண்ட்ரி கோட் இங்கே இருக்கின்றது. ஸ்ரீலங்கா கண்ட்ரி கோட்டை இங்கே கொடுத்துருக்கின்றேன். கவனமாக பாருங்கள். இப்போ சைபர் போட்டு நம்பர் அடிக்கக்கூடாது. சைபரை விட்டு நீங்கள் அடுத்து வர நம்பரை நீங்கள் டைப் பண்ண வேண்டும். ஓகே, இப்பொழுது பேக்குக்கு போவோம். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இங்கே டிலீட் அக்கௌண்ட் இருக்கின்றது, அதை கிளிக் செய்யுங்கள். ஓகே, இப்பொழுது இங்கே கேட்கப்படுகின்றது. இதை கவனமாக ஆங்கிலத்தில் கேட்கப்படும். இதை கவனமாக வாசிக்கவும். அதாவது we care to see you leave. அதாவது நாங்கள் வெறுக்கின்றோம், நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறு. tell us why you are deleting your account. என்ன ரீசனுக்காக, அதாவது என்ன காரணத்துக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் டிலீட் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். வாட்ஸ்அப் கேட்கின்றது. எனவே அதுக்கான பதிலை நாங்கள் வழங்க வேண்டும். அதுக்காக இங்கே காட்டப்படுகின்ற இந்த இடத்தை நீங்கள் கிளிக் செய்யுங்கள். ஓகே, so many options காட்டப்படுகிறது. I am changing my device, WhatsApp is not working, other. அல்லாட்டி வாட்ஸ்அப் இஸ் மிஸ்ஸிங் எ ஃபியூச்சர், ஐ ஆம் டிலீட்டிங் மை அக்கௌண்ட் டெம்பரர்லி என்றும் கேட்கின்றது. அதாவது நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதரண்டு கொடுப்போம். ஓகே, அதரண்டு கொடுத்துட்டு how can we improve, அது ஆப்ஷனல்ஸ் என்று தான் கேட்கப்படுகிறது. கீழ்போர்டு பாக்ஸ் அது தேவையில்லை, அது போட தேவையில்லை. ஆப்ஷனல் என்றபடியாக போட தேவையில்லை. டிலீட் அக்கௌண்ட் என்பதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ப்ரொசீட் டிலீட் யுவர் அக்கௌண்ட். ஓகே, இங்கே காட்டப்படுகிறது delete WhatsApp account is permanent, your data cannot be recovered and reactivate this account in the future. நாங்கள் பிறகு இந்த அக்கௌண்ட்டை delete பண்ண பிறகு நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நியூவாக ஓப்பன் பண்ண முடியும். இப்போ delete account இருக்கிறது, அதை டேப் செய்யுங்கள். ஓகே, இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று. இப்பொழுது வாட்ஸ்அப் பெர்மனன்ட்லியாக டிலீட் செய்யப்பட்டு விட்டது.